வணக்கம். ஃபீனிக்ஸ் மீடியா. இந்த ஆவடி, பூந்தமல்லி, திருநென்றூர், திருவேற்காடு பகுதியில் தொடர்ந்து டாஸ்மாக் கடையில் 10 ரூபா வாங்குறாங்க மது பிரியர்கள் இன்றைக்கி வரையும் குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. என்னுடைய தொலைபேசியில் காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இதை பற்றி உங்கள் யூடியூப் சேனலில் பேச மாட்டீங்களா, 10 ரூபா வாங்குறாங்க, பில்லு கொடுக்க மாட்டேன்றாங்க, அப்படி இல்லைன்னா வேறு கடைக்கு போங்கன்னு அந்த மது பிரியர்கிட்ட சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? வணக்கம். நான் இல்லா கணபதி, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய திருவள்ளூர் மத்திய மாவட்ட துணை செயலாளருங்க. ஏன் இந்த பட்டாபுரம், ஆவடி, திருநென்றூர், திருவேற்காடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அமைச்சர் கீழே வருது. நாங்கள் பார்த்துருப்பீங்க, ஆவடி அமைச்சர் நாசர் அவர்கள் இந்த தொகுதியோட ஒரு அமைச்சராக இருக்காரு. வெளிப்படையாகவே 10 ரூபாய்க்காக இந்த எல்லா கடையிலும் வாங்குறாங்க. தினம் அங்கே வர குடிகாரர்கள், அதாவது குடிகாரர் நம்ம சொல்லக்கூடாது, திமுக அரசாங்கம் சொன்ன மாதிரி அந்த அமைச்சர்கள் வைத்த பேர் மது பிரியர்கள், அவர்களுக்கு பாதிப்பு உண்டாகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு பாட்டிலுக்கு 10 ரூபான்றது அவங்க தினம் கொடுக்குறாடா சரக்கு இல்லை போடா அப்படின்ற மாரி கடைக்காரங்க மிரட்டுறாங்க. இல்லைன்னா காசு வாங்குறது கிடையாது. அதனால வேற வழியெல்லாம் 10 ரூபா வாங்குறாங்க. இது அமைச்சர்கிட்ட பல முறை எல்லாரும் சொல்லியும் அவர் என்ன சொல்ல, ஒரு நாள் கூட ஏன் ஒரு கடைக்கு அவர் ஆய்வு வரமாட்டேன்றதான் எனக்கு தெரியல. ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு 10 ரூபா போன்றது பதிலாக இந்த தொகுதி அமைச்சருக்கு போதா என்னன்னு தெரியல. ஏன் அவர் இல்லை என் மேல கரை இல்லை அப்படின்னா ஒரே ஒரு கடையாவது ஏறி ஏன் நீங்க 10 ரூபா கூடுதலா வாங்குறீங்க, இது என்னோட தொகுதி, எனக்கு பேர் கெட்டு போகுது, அவரால் ஏன் கேட்க முடியலன்னா எங்களுடைய ஆதங்கத்தை நாங்க சொல்றோம். கண்டிப்பா. இப்ப திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா அந்த விஜி ராஜேந்திரன் எம்எல்ஏ ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஒரு கடையிலே போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்காரு. ஆய்வு பண்ணி அந்த அதிகாரியை சத்தம் போட்டிருக்காரு. அது போல் ஆவடி தொகுதி அமைச்சர் ஒரு கடையில் ஆய்வு பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா 10 ரூபா வாங்குறதுனால இந்த கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர், இந்த கவர்மெண்ட்டுக்கு கெட்ட போகிறதுனால திராவிட மாடல் ஆட்சிக்கே கெட்ட பேர். இந்த தொகுதி அமைச்சர் ஒரு கடையை ஆய்வு பண்ணலாம், தவறு இல்லை. ஏன்னா மக்கள் இந்த ஆட்சி மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரையும் அவர் ஆய்வு பண்ணாததுக்கு என்ன காரணம்? ஒரே விஷயம் தாங்க. இன்னைக்கு இந்த கடைகளில் பார்த்துருப்பீங்க, ஜாயிண்டிங் பார் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே உடன்பிறப்புகள் தான். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு எல்லாருமே ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள். அவர்கள் சார்ந்தவர்கள் ஊழியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்டு தான் போவாங்க. அந்த ஒரு தைரியம் இருக்குது. என்னன்னா அவங்க சொல்லுவாங்க, நம்ம அமைச்சர் தான், நம்ம பார்த்துக்கலாம், அதனால நம்ம கூடுதல் தொகையை வாங்குறத இவங்க அதிகாரி நம்ம போய் அதிகாரிகிட்ட கொடுத்தாலும் எதுவும் செய்ய முடியாதுன்ற ஒரு மன தைரியத்தோட வெளிப்படையாக இன்னைக்கு லஞ்சத்தை 10 ரூபான்றது லஞ்சம் தானே. 10 ரூபா 15,000 பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கும்போது அது எத்தனை கோடிகள் போய் நிற்குது, அது மிகப்பெரிய லஞ்சம் தானே. அப்போ லஞ்ச ஒழிப்பு துறைன்னு ஒன்று இருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில், அது என்ன சார் பண்ணுது? இதுதாங்க சொல்றேன். அது யார் கேட்கணும்? அமைச்சர் ஒரு கடையில் ஆய்வு செய்தால் மட்டுமே அந்த துறைகள் உள்ள வர முடியும். அமைச்சர் ஆய்வுக்கு போறவனை கூப்பிட்டு நீ எங்க போறன்னு கேட்கிற அளவுக்குலாம் இருக்கு எங்களுடைய சந்தேகங்கள். நான் என்ன கேட்கிறேன், அங்க விஜிஆர் போறாருன்னா நீங்க ஒரு நாள் ஒரு கடைக்கு ஆய்வு போங்க, ஏன் 10 ரூபா வாங்குறேன் நம்ம சட்டம் பிடிச்சி கேட்டீங்கன்னா மற்ற கடைக்காரன் பயப்படுவான். அப்போ நீங்க உங்களுடைய அதுக்கு பங்கு இருக்கா அப்படின்ற எங்களுக்கு சந்தேகம் தான் எங்களுக்கு எழுது. கண்டிப்பாக ஆவடி தொகுதி அமைச்சர் நாசர் அவர்கள் மாநாடுக்கு சென்றிருக்காரு. வந்த பிறகு கண்டிப்பாக மக்கள் கோரிக்கை ஏற்று ஒரு டாஸ்மாக் கடையில் கண்டிப்பாக ஆய்வு நடத்துவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.